எல்லாருக்குமே. ஏன் அவசரப்பட்டு போகிறேன்னா, நம்மளோட சக நடிகர் என் கூட நடித்தவர் புலிக்குட்டி, எங்கள் வானத்தை போல சீரியல் நடித்தவருக்கு ஹார்ட் அட்டாக், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. இப்போ அதுக்கு தான் ரஷ் பண்ணுறேன். நான் சொல்ல நினச்சதே எல்லாமே அண்ணன் சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் மனசில் இருக்க டக்குன்னு பேசிடுவேன். இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து கொண்டாடுறதுக்கான இடம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்பு செய்ய தான் வந்திருக்கோம். அண்ணன் வந்து ஆர்கே செல்வமண்ணா அன்புல உங்கள் எல்லாருக்கும் சால்வியை போத்திட்டார். போன மாட்டி தான் சொன்னேன், யார் துண்டு வந்து தோல் மேலே இருக்கக்கூடாது, இடுப்பில் இருக்கிறவன் தான் வேலை செய்வான். இடுப்பில் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட கோரிக்கை வைக்கிறோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை கேட்குறோம். முதல் 8 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க. ப்ராம்ப்ட் வாங்காதீங்க, டைலாக்கை பாருங்கள். எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும், எனக்கு கேரை வேணும்னு கேட்காதீங்க. நான் 2 மணிக்கு அங்கே போய்டுவேன்னு சொல்லாதீங்க. இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் கூட நான் நடிச்சிருக்கேன். நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் கேட்குறது கிடைக்கும். இது பந்தா காட்டுறதுக்கு இடம் கிடையாது. இங்கே வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, இது நான் சொல்லாமா வேணாமான்னு தெரியல. பரத், நீ ஜெயிச்சிருக்க ரொம்ப சந்தோஷம். வெளியே இத்தனை போஸ்டர்ஸ், இத்தனை ஃபோட்டோஸ், இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். இவ்வளோ போஸ்டர்ஸ், இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம். நீங்கள் அடிக்கிற போஸ்டர் காசில் ஒரு கலைஞனுக்கு அவன் வீட்டில் ஒரு வேலை அடுப்பு எரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் வேலை செய்ய வந்திருக்கீங்க, பந்தா செய்ய வரல. அதே மாதிரி எங்கள் கூட சக நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். எங்கள் அப்பா சினிமாவில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், முதலாளிங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா முதலாளிங்க நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு ஒரு செக்கு, ஒரு டிடிஎஸ், ஒரு ஜிஎஸ்டி எந்த ப்ராப்ளமும் சுஜாதா மேடம் கிட்டே வந்தது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஸ்பாட்டில் நான் நிறைய சண்டை போடுவேன், கதைக்காக தான் போடுவேன். எனக்கு வந்து என்னோட சாருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அதனால் இங்கே நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறேன். இங்கே நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு உதவியாக இருப்போம். அண்ணன் சூப்பராக சொல்லிட்டாரு, ஆர்கே செல்வமண்ணா கரெக்டாக சொல்லிட்டாரு. இந்த பழைய சாக்கடையெல்லாம் கலகிறதுக்கோ, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இதுக்கெலாம் டைம் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த இடத்துல சிவன் சீனிவாசன் சாருக்கு என்னோட மரியாதை, என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவரும் நல்லவர் தான். இங்கே தினேஷ் எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாரும் நல்லது பண்ண தான் வந்திருக்காங்க. நீங்கள் பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டு, பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு வேலையை ஜாஸ்தியாக்குங்க. ரொம்ப பேசினா டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? வேலையை மட்டும் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்ததுக்கு. அதே மாதிரி ஆக்டர்ஸாக சொல்லிக்கிறேன், தயவுசெய்து ஆக்டிங் கற்றுக்கோங்க, டான்ஸ் கற்றுக்கோங்க, ஃபைட்டு கற்றுக்கோங்க. சும்மா வந்துட்டு நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சினிமாலேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே இருக்க ஹீரோஸ் கிட்ட இருக்க பணிவிங்கல்ல. போன வாரம் எனக்கு தெரிஞ்சு 35வது வாட்டி போய் கேப்டன் பிரபாகரனை போய் தேட்டரில் பார்க்குறேன். விஜயகாந்த் சார் பேசின டைலாக்ல ஒரு கம்மா நம்ம பேசுவோமா? ஆனால் வாய் மட்டும் நம்மளுக்கு காது வரைக்கும் நீளுது. உங்கள் திறமையை காட்டுங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஒழுங்காக இருப்பாங்க. பரத், சால்வை தோல் மேலே கிடையாது, சால்வை இடுப்பில் கட்டணும். எங்கே போனாலும் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஜீசஸ் தோலை துண்டு போடலாம், இடுப்பில் கட்டி சீஷர்களோட காலை கழுவுனார். ஒரு நல்ல தலைவன்றவன் ரொம்ப பண்பாக இருக்கணும். இறங்கி வந்து சீஷர்கள் காலை கழுவுறதுனா நீ போய் லிட்டராக அவங்க காலை கழுவ தேவையில்ல. நீங்கள் ஓட்டு கேட்கும் போது எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி ஓட்டு கேட்டீங்க? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவே நான் கேட்டு செம்ம டோஸ் வாங்கினாப்புல. ஓகேவா? நீங்கள் இனிமேல் எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும். நீங்கள் ஒன்றும் வந்து இங்கே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ எம்பி எலெக்ஷன்லையோ ஜெயிக்கலப்பா. நீங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறீங்க. உங்கள் டைமை கொடுங்க. நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. இவ்வளோ நல்லவங்க, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, இவங்களை கேட்டு முடிவெடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த போஸ்டர், இந்த பேனர் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த காசை உருப்படியாக செலவு தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சின்னத்திரை நடிகர் சங்கமாக இருக்கட்டும், பெரிய திரை சங்கமாக இருக்கட்டும், நம்ம கலை குடும்பம் சார்ந்த எந்த சங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்ந்த எந்த உதவியாக இருக்கட்டும், ஆலோசனையாக இருக்கட்டும், சிறப்பாக வழங்கி இன்னைக்கு வரைக்கும் உறுதுணையாக இருக்கிற தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவருமான என் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொழிலாளர்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய பெப்சி தலைவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மனசில் என்ன படுதோ அதை வெளிப்படையாக பேசி, தன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற
எங்கள் பாசமிகு அண்ணன் தத்தோ நடிகர் ராதாரவி அண்ணனை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். தான் கூட இருக்கிறவங்களும் உண்மையை மட்டும்தான் பேசணும்னு நினைக்கக்கூடிய எங்கள் தேர்தலுக்கு முன் எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்த நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இப்படி பல முகங்களை கொண்ட அரசியல் பிரமுகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய அண்ணன் எஸ்.வி. சேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்மளோட சின்னத்திரை கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் அண்ணன் இயக்குனர் மங்கை அரிராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, சின்னத்திரை நடிகர் சங்கம்னா இவர் இருக்கும்போது இருந்துச்சுலப்பா, அப்படி இருக்கணும்ப்பா, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ப்பா, அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கணும்ப்பா அப்படின்னு எங்களுக்கே சில உறுப்பினர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் முன்னாள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சின்னத்திரை தயாரிப்பாளர்களின் சங்க தலைவர் மேடம் சுஜாதா விஜயகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாங்கள் எந்த நேரத்தில் வேணால் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய எங்கள் அண்ணன் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு உதயசங்கர் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களோட தோழமை சங்கம் சின்னத்திரை இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும், நேரம் கருதி படத்தொடர்பாளர் சங்கமாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர் சங்கமாக இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இப்படி ஜிம் பாய்ஸ் யூனியனாக இருக்கட்டும், எங்களுக்கு உறுதுணையாக இருக்க எல்லா சங்க நிர்வாகிகளும், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட எல்லா சங்க நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ், தனியாச்சலம் அண்ணன் எங்களோட உறுப்பினர், அவர் யார் இங்கே பொறுப்புக்கு இருந்தாலும் உறுப்பினருக்கு ஒரு உதவின்னு கேட்டால் 1000 அப்படின்னு தர மாட்டேன், லட்சக்கணக்கில் எடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்த போதும் சரி, மக்களுக்கு உதவி செய்யணும், சின்னத்திரை உறுப்பினர் உதவி செய்யணும் போது வாரி வழங்கும் வள்ளல் எங்கள் அண்ணன் தனியாச்சலம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே மாதிரி எங்கள் கூட இன்றைக்கி துணையாக நிற்கக்கூடிய எங்கள் ரேப் பிரசாத்தாக இருக்கட்டும், அவர் நேற்று நைட்டு 1:30 மணி வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். நான் போய் கொண்டா படுத்து தூங்குவான்னு கேட்டேன். நீ போனன்பா, நான் தூக்கலாம் வராது, வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு விடிய காலம் 4 மணிக்கு இங்கே இருந்த ரேப் பிரசாத்தாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நம்மளோட பத்திரிகையாளராக இருக்கட்டும், நம்மளோட காவல்துறை, இன்றைக்கி ஒத்துழைப்பு காவல்துறையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நேரத்தில் நான் வருக வருக வரவேற்கின்றேன். முக்கியமாக ஒன்றே ஒன்று மட்டும், ஏசிஎஸ் சார் நாங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு காலேஜ் சீட்லேருந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களையும் நாங்கள் வருக வருக தெரிவிக்கிறேன். சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா எங்களை கூப்பிட்டு 2 மணி நேரம் பேசி எங்களுக்கு முன் அவரே உதவி பண்ணுறேன்னு சொன்னார். இந்த நேரத்தில் அவரையும் வருக வருக. அது மாதிரி யாருன்னா விடுபட்டு இருந்தாலும் நான் தவறாக எடுத்துக்காதீங்க, எல்லாரையும் வருக வருக வரவேற்று ஓசி சரவணன் சாராக இருக்கட்டும், எல்லாரையும் நல்லசாமி சாராக இருக்கட்டும், எல்லாரையுமே நான் வருக வருக வரவேற்றேன். முக்கியமாக எடிட்டர்ஸ் யூனியன் எல்லாருமே வரவேற்கிறேன். முக்கியமாக இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியன் நந்தகுமார் சாராக இருக்கட்டும், ஜிம் பாய்ஸ் நந்தகுமார் சாராக இருக்கட்டும், ஸ்டண்ட் யூனியனாக இருக்கட்டும், எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பின்னாடி இந்த இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இன்னைக்கு இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா, நாங்கள்லாம் பொறுப்பேற்கிறோன்னா அதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே இங்கே இல்லை, நீங்கள் கொடுத்த இந்த பொறுப்பை 3 ஆண்டு சரியாக செய்வோன்ற வாக்குறுதி இங்கே அளித்து உங்கள் எல்லாரையுமே வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நிறைய பெரியவங்க பேசிட்டு போனாங்க. அவங்க பேசின எல்லா விஷயத்துலேயும் ஒரு வரலாறு மறைக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு நன்றியோடு இருக்கணும். ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அண்ணா அவர்களுக்கும், இன்னொன்று இங்கே அமர்ந்திருக்கிற ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும். ஏன் பர்டிகுலராக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிச்சது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்த விஷயம், இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் ஆலோசனைகள் தந்து இதை துவக்கி வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.
இதை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா இதே 100 அடி ரோட்டில் இருக்கிற ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அந்த பில்டிங்கில் வசந்த் அவர்களையும் என்னையும் கூப்பிட்டு விஜயகாந்த் சார் தான் இந்த சின்னத்திரைக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிங்க. அப்போ நான் கேப்டன் கிட்ட கேட்டேன், ஏன்னா நம்ம பெரிய திரையிலேயே இதை நீங்கள் வச்சுக்கலாமேன்னு. இல்லை அது வந்து ஃபிலிம், இது சின்னத்திரை வேறு, அதனால் இதுக்குன்னு ஒன்று ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு பின்னாடி துணையாக இருப்பேன் அப்படின்னு அந்த பில்டிங்கில் வந்து விஜயகாந்த் சார் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதை அவரே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக எடுத்து இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை துவக்கி வைத்தார். அதனால் என்னென்னைக்கும் சின்னத்திரை கலைஞர்கள் நன்றியோடு இருக்க வேண்டியது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. அதே போல் இன்னொரு விஷயம், நம்ம ஆர்கே செல்லுமணி சார். ஏன்னா சின்னத்திரை நடிகர் சங்கம் நான் ஆரம்பித்த போது நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான், விடுதலை, இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த விழுதுகள் கண்ணன், இங்கே வந்து சிவகவிதா, கற்பகம், சங்கீதா பாலன்லாம் எப்படி ஓடி ஆடி உழைக்கிறாங்களோ அதே மாதிரி கடுமையாக உழைச்ச சகோதரிகள் பிரகதி, சௌமியா. இன்றைக்கி சௌமியா வந்து சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுடைய கடுமையான உழைப்பில் தான் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் இடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தபோது விடுதலை, நான் எல்லாருமே போய் ஆர்கே செல்லுமணி சார்கிட்ட கேட்டோம், சார் இந்த மாதிரி எங்களுக்கு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு. விடுதலை தான் முக்கிய பங்கு எடுத்தார். போய் கேட்டபோது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் குமரன் காலனியில் இருந்தது. அப்போது அதுவே ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல சின்னத்திரை கூட்டமைப்பும் சங்கமும் இயங்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்து இங்கே நீங்கள் இயங்கிக்கணும்னு எங்களுடைய ஆரம்ப படிக்கட்டை ஆரம்பித்து வச்சவர் ஆர்கே செல்லுமணி சார். அவருக்கும் என்றைக்கும் நன்றியோடு இருக்கணும். நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சின்னத்திரை நடிகர் சங்க கலைஞர்களுக்கெல்லாம் கலைமாமணி விருது, அப்புறம் ஏஎல்சி நாடகமன்றமாக கொடுக்குற தமிழக அரசு விருது, கலைமாமணி விருது எல்லாம் கிடைக்கிது. இதுக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தா நடிகை எம்என் ராஜம்மா அவர்கள். இன்றைக்கி 90 வயசை கடந்து அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் முதல்ல என்னை ஃபோனில் கூப்பிட்டு, நான் ஏஎல்சி நாடகமன்றத்தில் இருக்கிறேன், நீ சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கிற, நம்ம சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். இப்போது அம்மு தான் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அதாவது சிஎம் ஜெயலலிதா அம்மா. அதனால் சுனாமி ஃபண்டு நாங்கள் கலெக்ட் பண்ணோம் சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு மூலமாக. அப்போ 5 லட்சம் ரூபாய் உதவி கொண்டு போய் கொடுத்து 3 லாரி ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் கொண்டு போயிட்டு அம்மாட்ட கொடுத்த போது எங்கள் கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருதும் தமிழ்நாடு அரசு விருது கொடுங்கன்னு நாங்கள் அம்மாட்ட போய் கோரிக்கை விடுத்தோம். அந்த ஃபோட்டோ இன்னும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருக்குது. கொடுத்த போது அம்மா அதை வாங்கலை. என்னது இதுன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி எம்என் ராஜா அம்மா தான்மா இதை கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு நாங்கள் சொன்னபோது, ஆமாம் ராஜன் சொன்னாங்க, நான் வாங்கிக்கிறேன்னு 2005 வருஷம் சின்னத்திரை கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருது, தமிழக அரசு விருது வழங்கப்படும் 2006 இருந்து அப்படின்னு பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் காலஞ்சென்ற முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை ஜிஓவும் போட்டு போயிட்டாங்க. ஆனால் 2006 எலெக்ஷனில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா ஆட்சிக்கு வந்துட்டார். அவங்க போட்ட ஜிஓவை மறுக்காமல் கலைஞர் ஐயா கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே அந்த விருதை கொடுத்தாருன்றதையும் இப்போ இருக்கிற கலைஞர்கள் யாருக்குமே தெரியாது. அதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் இதை எப்படி கொண்டு போகணும், என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தம்பி பரத்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். அதனால் நம்ம சின்னத்திரை கலைஞர்கள் மறக்கக்கூடாத 2 பேர், ஒன்று கேப்டன் விஜயகாந்த், இன்னொன்று ஆர்கே செல்லுமணி சார். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம இடம் கொடுத்து உதவி பண்ண ஒரு பெரிய ஒரு தர்மமானவர். இத்தனைக்கும் பைசா கூட எதுவுமே அவர் வாங்கிக்கல. நீங்கள் இருந்து பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள், மெம்பர்ஸ்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுங்கன்னு சொன்னவர் ஆர்கே செல்லுமணி சார். அதே மாதிரி விடுதலையை மறக்கவே முடியாது. விடுதலை உழைச்ச உழைப்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதோ இங்கே உட்காந்துருக்காரு கோபி பீம் சிங் சார், அவர் நம்ம கென்னடி, இவங்கெல்லாம் சாதாரணம் இல்லை. இவங்களை பற்றியெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கி உருவாக்கி வச்சுருவோம். இடையில இது எங்கெங்கேயோ திசை மாறி போச்சு. இன்றைக்கி பரத் தலைமையில் இது ஒரு அணியாக வந்து சேர்ந்துருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா தெரியுது. பரத், இந்த மேடையில் நான் சொல்கிறேன்,
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பின்னாடி வந்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. அப்போது செல்வமணி சார் கூட சொன்னார், துணிஞ்சு செயல்படணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க. என்னால் நான் முடிஞ்ச உதவிகள் அத்தனையுமே உங்களுக்கும் இந்த டீமுக்கும் நான் கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு கோரிக்கையை நான் வச்சிடுறேன். இப்போ இங்கே வசந்த் சார் படம் வைக்கிறீங்க. என் ஃப்ரெண்டு தான் அவன், நானும் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க. இங்கே அவருக்கு வச்சு ஒரு மாலை மரியாதை செய்து ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தையும் வச்சு அவருக்கும் நீங்கள் ஒரு மரியாதையை செலுத்தி அவர் இந்த ஆரம்பித்து வச்ச இந்த சங்கத்துக்கு நீங்கள் என்றும் நன்றியோடு இருக்கணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கொஞ்சம் சைலண்டாக இருங்க ப்ளீஸ். பரத் வந்து 2009 சிவசக்தி என்ற என் சீரியலில் நடித்தார் முதல்முறையாக. 16 வருஷத்தில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இந்த மேடையில் ஒரு நடிகர் சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறாருன்னா இது ஓவர் நைட்டில் வந்தது கிடையாது. ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு பதவியோ ஒரு இதுவோ வந்துட்டு உடனே வராது. அவங்க வந்துட்டு எப்படி வந்து கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணாங்கன்றது வச்சு தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அது நான் என் பிள்ளையாக வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பரத்துக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமான முக்கிய காரணம் என் அருமை தம்பி ஆர்கே செல்வமணி. ஏன்னு கேட்காதீங்க, நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸ்டெப்ஸில் வந்துட்டு நான் தலைவரை வந்து இது 3வது முறை நான் இருக்கேன். இத்தனை வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒத்துமையாக வந்துட்டு நாங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சுமூகமாக எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மேடையில் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமாக நீங்களும் நடிகைகள் தான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் பெப்சியோட எல்லா தொழிலாளர்களோடு நாங்கள் வேலை செய்கிறோம். மெயின் டெக்னீஷியன்ஸோட வேலை செய்கிறோம். எல்லாரோட வேலை செய்கிறோம். எங்கள் பணம், அவங்க உழைப்பு, திறமை அத்தனையும் திரைக்கு பின்னாடி அது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்கள் தான். உங்களை வச்சு தான் வந்துட்டு இந்த சீரியல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்றது நடிகைகளும் அவ்வளோ முக்கியமானவங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ வந்து மெயினாக வந்து என்ன சொல்ல வரேன்னா, கோவிட் டைமில் எங்களுக்கு வந்து சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீரியலுக்கு மேலே இல்லை. எங்கள் எல்லா சங்கத்தை விட சின்ன சங்கம் எதுன்னா தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு ஒரு 40-50 சீரியல்ஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு. அப்போது நான் வந்து என் தம்பி ஆர்கே செல்வமணிக்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், எனக்கு எங்கள் சங்கம் பெருசாகணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு. என்னான்னு கேட்டேன். அதாவது வந்துட்டு டிவியில் ரிலீஸ் ஆகிற எது இருந்தாலும் அப்போ வந்து டிஜிட்டல் வந்துட்டு ஓடிடியில் வந்து நிறையா வந்து படங்க, அதாவது ஓடிடி ஃபில்ம்ஸு, வெப் சீரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அப்போ நான் என்ன கேட்டேன்னு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்டேன். டிவியில் ரிலீஸ் ஆகிற அத்தனை பேரும் வந்து அத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டெப்ஸில் மெம்பர்ஸ் ஆகணும். ஏன்னா அப்போ அவங்க வந்தால் தான் வந்துட்டு எங்கே வந்து சங்கம் கூட பெருசாகும்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சேன். அதுக்கு அவர் ஒத்துழைச்சதுனால ஒரு 50 பேர் 60 பேர் இருந்த இந்த இடம் இன்றைக்கி ஒரு 300 பேர் இருக்கிற மாதிரி ஆகிறதுக்கு காரணமே என் தம்பி ஆர்கே செல்வமணி. தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி
இது வந்து இன்னைக்கு இந்த நான் வந்து எத்தனையோ வாட்டி ஐ திங்க் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஒன்று நடத்தணும் நடிகர் சங்கத்தோட, சின்னத்திரை நடிகர் சங்கத்தோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 3 முறையும் ட்ரை பண்ணேன், நடக்கலை. ஆனால் இப்போ இந்த டீம் பார்த்தா எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக பரத் வந்து பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் அந்த டீம் எல்லாருமே நம்மெல்லாம் சேர்ந்து ஆர்கே செல்வமணி எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைச்சா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நம்ம இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட போய் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு சின்னத்திரைக்கு வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு இது கிடைக்கும், ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். என்னோட அருமை தம்பி உதயசங்கர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவோம். அந்த உறுதி நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.